Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். விஜய் வந்து நடிகர் இல்லை, ரஜினிகாந்த் நடிகர். விஜய் நடிகரை தாண்டி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதுலேயும் அவர் வந்து பொது வெளியில் வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனம் வந்த பொழுது மார்ச் மாதம் பாருங்கள், ஏப்ரல் மாதம் பாருங்கள், மே மாதம் பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிறந்தநாள் அன்னைக்கு பொது வெளிக்கு வருவார். அதுக்கப்புறம் அவர் பாருங்கள், அப்புறம் எங்கேயா போனால் குழந்தைங்களை தூக்கி கொஞ்சிறது, ரோட் ஷோ எல்லாமே இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க சொல்கிறபடி தானே பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பக்கம் விமர்சனமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க கட்சி மத்தியில் அது உற்சாகமான விஷயமா தானே பார்க்கப்படும். அவர் ஆக்டிவாக இருக்கார், பண்ணுறாரு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். நாளைக்கு எலெக்ஷனில் பர்சன்டேஜ் குறையும் பொழுது என்ன நடக்கும்னா, முதலமைச்சர் ஆகிடுவோம், ஜெயிச்சிருவோம் பெருசாக நினைக்கிறவங்க அந்த 10% 15% வரும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இன்னும் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி. அன்னைக்கு இருக்குது புஷியானதுக்கு, இப்போல்லாம் இருக்காது, அப்போ இருக்குது. அப்போது என்ன பண்ணுவார், நான் வந்து அடுத்து 29 தானே, அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், நான் நடிக்க போகிறேன்ட்டு இப்போவே அட்லிகிட்டெல்லாம் கதை கேட்டதாக தகவல். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அதனுடைய தலைவர் விஜய் அவருடைய 51வது பிறந்தநாள் நேற்று தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள்லாம் கொண்டாடிருக்காங்க. ஆனால் தலைவர் மட்டும் மிஸ்ஸிங். பனையூர் வீடுகளையும் வந்து அங்கே ரசிகர்கள் கூட்டமே காத்திருக்காங்க. ஆனால் தலைவர் வருவார்னு பார்த்தா வரல. பொதுவாக மற்ற கட்சி தலைவர்கள்லாம் பிறந்தநாள் அன்னைக்கு போயிட்டு பெரியார் சிலைக்கு போய் மாலை போடுவாங்க. எல்லாம் வந்து இப்போ ஸ்டாலின்லாம் அவர்களை பார்த்தீங்கன்னா கலைஞர் சமாதி, அண்ணா சமாதிக்கு போயிட்டு மரியாதை செலுத்திட்டு வருவார். ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவெடுத்த பிறகும் பிறந்தநாள் அன்னைக்கு கூட வெளியே கட்சி நிர்வாகிகள் கூட தலையை கட்டாமல் இருக்கான்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு படி இறங்கி போயிட்டு நேற்று நடிகை த்ரிஷா ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தாங்க. அதை வச்சு ஒரு பர்சனல் அட்டாக் வழக்கமாக பண்ணுவாங்க. அந்த அட்டாக்கையும் இப்போ முன்னெடுத்திருக்காங்க. என்னாச்சு சார் விஜய்க்கு, எங்கே இருந்தார் நேற்று? பொதுவாக விஜய்னு இல்லை, மற்ற தலைவர்கள் கூட பிறந்தநாளை பொதுவில் கொண்டாட தான் விரும்புவாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா, ரஜினிகாந்த் ஒரு வேலை பண்ணுவார் அந்த டைம்லலாம். அதாவது அவர் ரசிகர்கள் யாரும் வர வேணாம், நான் வெளியூருக்கு போகிறேன் அப்படின்ட்டு பிறந்தநாள் டைமில் போயிடுவார். அப்புறம் ரசிகர்கள் வந்து வீட்டுக்கிட்ட வந்துட்டு நின்றுட்டு போவாங்க. சமீப ஆண்டு காலமாக அவர் பிறந்தநாள் அன்றைக்கும் சரி, முக்கியமான நாளுக்கு பொங்கல் இந்த மாதிரி முக்கியமான நாளுக்கு வெளியில் வந்து ரசிகர்களை பார்த்து கையாட்டிட்டு கொஞ்ச நேரம் அப்படி நின்றுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவார். அந்த மாதிரி பண்ணுவார். விஜய் வந்து நடிகர் இல்லை, ஏன்னா ரஜினிகாந்த் நடிகர். விஜய் நடிகரை தாண்டி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அதுலேயும் அவர் வந்து பொது வெளியில் வரமாட்டேங்கிறாரு அப்படின்ற விமர்சனம் வந்த பொழுது மார்ச் மாதம் பாருங்கள், ஏப்ரல் மாதம் பாருங்கள், மே மாதம் பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிறந்தநாள் அன்னைக்கு பொது வெளிக்கு வருவார். அதுக்கப்புறம் அவர் பாருங்கள், ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு, இனிமேட்டு பொது வெளிக்கு வர போகிறாரு. டப்பிங் வேலை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டுருக்கு போல், அவ்வளோதான். மற்ற ஷூட்டிங் முடிஞ்சிச்சுன்னா இவருடைய பாட்டெலாம் முடிஞ்சிச்சு, மற்ற இதெல்லாம் போய்கிட்டுருக்கு. அப்போது இவர் வந்து அரசியல் தலைவராக வந்துட்டார். முக்கியமான காலகட்டம் அது. பிறந்த நாளை எப்படி கொண்டாடணும், அதை ஒரு அரசியல் விழாவாக மாற்றணுமா வேணாவா? நாங்கள் சொல்கிறது புரியுதா? இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டாங்க, இவங்க ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லாதவர்கள், பொதுச் செயலாளர்னு ஒருத்தர் அந்த சேரை மட்டும் தான் பாதுகாப்பார், அதை தாண்டி அவருக்கு நாலேஜ் இல்லை அப்படின்றதுலாம் இப்போ புரியுதா? இல்லை, ஆலோசனை கொடுத்துப்பாங்களா சார்? ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்கன்னா, சார் உங்கள் பிறந்தநாள் வந்து இப்படிலாம் கொண்டாடினா இந்த மாதிரி போங்க, இந்த தலைவர் சிலைக்கு மரியாதை போடுங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து போய் அங்கே ஆஃபீஸில் இருக்கிற சிலைக்கு வந்து மாலை போட்டு மட்டும் தான் பண்ணுவார். வேறு என்ன பண்ணார்? ஒரே ஒரு தடவை வெளியில் வந்து ரோட்டில் அப்படியே பெரியார் திடலுக்கு அப்படியே போய்கிட்டே இருக்கேன். பெரியார் இதுக்கு மட்டும் பெரியார் திடலுக்கு, அது ஆரம்ப காலகட்டம். நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்களுடைய கொள்கை தலைவர்கள்னு 5 பேர் சிலை இருக்குல்ல, அது கூட நேற்று மாலை போட்டு எதுவும் விஷுவல் வரலையே. பிறந்த நாளுக்கு போய் வணங்கினேன்னு வரல, அம்மா அப்பாவை சந்தித்த மாதிரி இல்லை. அம்மா வந்து தனியாக வெங்கட்ராமன் பொருளாளரோட சேர்ந்து சாய்பாபா கோயிலில் அன்னதானம் பண்ணுறது தான் நடந்தது. அப்பா எங்கே இருக்காருன்னு தெரியாது. அப்போ இவர் வந்து இவர் என்ன ஆனார் அப்படின்றது, நீங்கள் நடிகராக இருந்தால் யாரும் இந்த கேள்வி கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் கூட இந்த இதுவே தேவையில்லாத ஒன்று கேட்கக்கூடாது. ஒரு பொதுவெளிக்கு வந்து அரசியல்வாதி பர்சனல். ஆமாம், அது பர்சனல். திரிஷா படமும் பர்சனல் தான், அது தனிப்பட்ட. அதை பதிவு பண்ணிடுறோம். ஏன்னா அது அவங்க வந்து ஒரு வாழ்த்து போட்டிருக்காங்க, அதுக்குள்ளே 1000 இது போடுறீங்கன்னா அது அவங்கவுங்களுடைய எண்ண ஓட்டம், அவங்களுடைய முதிர்ச்சியின்மை தான் காட்டும். அதனால் அது நமக்கு தேவையில்லை. ஆனால் அரசியல் தலைவராக விஜய் வரணுமா வேணாவா? இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் சொல்லி இந்த ஒரு பெரிய பொதுக்கூட்டமாக அல்லது ஒரு உள்ளரங்க கூட்டமாக இதை மாற்றி விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறது, குறிப்பிட்ட ஆட்களை அனுமதிக்கிறது, நீங்கள் மீடியாவுக்கு முன்னாடி பேசுறது,
அரசியல் நிகழ்வாக மாற்றுறது. இந்த மாதிரி பண்ணால் தானே நீங்கள் பண்ண முடியும், அரசியல் ஸ்கோர் பண்ணாதான் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் சொன்னீங்க அவங்க சொன்னால் கேட்க மாட்டார், இவர் சொன்னால் கேட்டிருப்பாரோ, சொல்லியிருப்பாங்களே அப்படி இப்படின்னு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் தான் இருக்கிறதுலே வயது மூத்த ஒரு அரசியல்வாதி. இந்த சைடு எடப்பாடி, அந்த சைடு ஸ்டாலின். அவர் இஷ்டத்துக்கு நடக்கிறார். அவரை கொண்டு போய் அவர் மேலே உள்ள விமர்சனமே அவரை இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறாங்க. அப்படி சார் இங்கே வந்து நிற்கிறீங்க சார் நம்ம கட்சிக்காரங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னோடனே போட்டு ஒன்று வைக்கணும். காட்சி அவன் கடுப்பில் இருக்கான், இதை ஒரு ட்ரோல் பண்ணுறதுக்கா, டான்ஸ் ஆடுறதுக்கு 10 நாள் ட்ரைனிங் எடுத்துட்டுனே பழக்கம் இதெல்லாம் அப்படின்னு போயிடணும். ஆனால் அவரை ரசிக்கிறாரு, அது ஒரு பெரிய ட்ரால் ஆக்கப்படுது. அப்புறம் எங்கேயாவது போனால் குழந்தைங்களை தூக்கி கொஞ்சிறது, இந்த மாதிரி விஷயங்கள், ரோட் ஷோ எல்லாமே இவங்க ஆப்ரேட் பண்ணுறது தானே, இவங்க சொல்கிறபடி தானே பண்ணுறாரு. அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு பக்கம் விமர்சனமாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் அவங்க கட்சி மத்தியில் அது உற்சாகமான விஷயமாக தானே பார்க்கப்படுது. அவர் ஆக்டிவாக இருக்கார், பண்ணுறாரு அப்படின்னு. அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் வாட்டில் எங்கே இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ரஜினிகாந்த் தான் பொதுவாக அப்படி இருப்பார். அவர் கூட ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டார். ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு அரசியல் தலைவராக வந்தால் பிறகு யாருக்குமே காட்சி அளிக்காத ஒரு பரம்பொருள் மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஆண்டு தேர்தல் எல்லாருமே எதிர்பார்த்ததுன்னா சொன்னாங்க 22ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவார். அதை வந்து ஒரு விஜயகாந்த் எடுத்துக்கங்க. எம்ஜிஆர் மட்டும்தான் பிறந்த நாள் கொண்டாடாத தலைவர், தெரியும்ல. அரசியல் வரலாற்றில் பிறந்த நாளை கொண்டாடாத ஒரே தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். மற்றபடி எல்லா தலைவர்களும் இப்போ கலைஞர்லாம் அந்த அன்றைக்கெலாம் பட்டிமன்றம் வச்சு அவரை புகழ்ந்துருது, அவரை தலைமை தாங்கி கேட்டுக்குவார். இந்த மாதிரிலாம் நடக்கும். அப்போ இவர் பண்ணது ஒன்று. ரெண்டாவதுக்கு ரசிகர்கள் முன்னாடி காட்சி தராது. பனையூருக்கு வந்தவங்க இது பண்ண ஏமாற்றம் அடைந்தது. மற்ற தலைவர்கள் வாழ்த்து சொன்னாங்கல்ல, போன தடவை எல்லாருக்குமே வாழ்த்துக்கு ஃபோன் பண்ணி நன்றி சொன்னார். இப்போ பர்சனலாக கால் பண்ணி நன்றி சொன்னார். புஷி ஆனந்த் பேசிட்டு விட்ட கொடுத்து நன்றி நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைவர் இந்த வருஷம் எதிர்பார்த்தார், ஒருவேளை அவருடைய உதவியாளர்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா நான் இங்கே இருக்கிறேன்ப்பா, நான் உடனே கான்டாக்ட் பண்ணேன் அப்படின்னு எதிர்பார்த்தாரு. ஃபோனே வரல. அப்போ என்ன கதை அது? இவர் என்ன மூட் அவுட்டில் இருந்தாரா? முக்கியமான தலைவர்கள் எல்லாமே விஷ் பண்ணிட்டாங்க. மீன் திமுக தாண்டி எல்லா தலைவர்களும் விஷ் பண்ணாங்க. அதுவும் தமிழிசை சவுந்தரராஜன்லாம் உலக அளவில் விஷ் பண்ணிட்டாங்க. அவங்க ரசிகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தமிழிசை அவருடைய படம் பேர்லாம் போட்டு விஷ் பண்ணி அது ஒரு விமர்சனத்துக்குள்ளாச்சு. நீ ட்வீட் போட்டிருக்காரு அவ்வளோதான். அது ட்வீட் யார் வேணால் போடலாம். அவர் தான் அவருடைய இது ஐடி இருந்தால் யார் வேணால் போடலாம். இவர் பேசினாருன்றது போன வருஷம் நடந்தது, இந்த வருஷம் நடக்கலை. அப்போ அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் இவர்கள் அரசியல் செய்கிறது எப்படின்றத நம்ம நேற்று கூட பார்க்குறோம். நானும் உட்காந்து இன்னொன்று ட்விட்டர், இவங்க விர்ச்சுவல் வாரியர்ஸில் ட்விட்டரில் ஹாப்பி பர்த்டே விஜய் இந்த மாதிரி தான் ட்ரெண்ட் பண்ணும்போது ஒன்றுமே ட்ரெண்ட் ஆகல. சரிதான். நலத்திட்ட உதவிகள்லாம் நேற்று பொதுச் செயலாளர் புஷி அதெல்லாம் நடந்ததுங்க. ஏங்க ஹாப்பி பர்த்டே விஜயோட ஏதோ இவர் அஜித் இது ஏதோ ஒன்று போயிருந்தது, ஜனநாயகன் ஏதோ ஒன்று போய் அதில் தான் எல்லாரும் போய் பண்ணிட்டு இருந்தாங்க. தவிர ஹாப்பி பர்த்டே விஜய் ஹேஷ்டேக் எதுவுமே ட்ரெண்ட் ஆகலையா? நீங்கள் தான் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆச்சு, உங்களுக்கு பலமே அங்கே தானே. ஒன்றுமே காணும். சரி, மற்றவர்களாவது எங்கேயாவது விழாவில் கலந்துக்கிட்டு பெருசாக பேசுவாங்கன்னு பார்த்தா அது ஒன்றும் பெரிய நலத்திட்ட உதவி கொடுத்துட்டு போகிறது தான் பார்த்தோம். அதனால் இந்த பிறந்த நாள்ன்றது வழக்கமான ஏமாற்று இருக்கும்ல, ஏமாற்றம் ரசிகர்களுக்கு, அதே மாதிரி இன்னொரு ஏமாற்றமாக கடந்து. நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க தேர்தல் வந்துருச்சு, நீங்கள் மாதிரி கலப்பணி ஆற்றணுன்ட்டு. ஆனால் இப்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முதல்வர் மு.க. ஸ்டாலின், இப்போ பிஜேபி தலைவர் நயினா நாகேந்திரன் ஆகட்டும், டெய்லி ஏதோ ஒரு வகையில் பொது வெளியில் ப்ரெஸ் மீட் ஆகட்டும், இல்லை கட்சி நிகழ்வுகள் ஆகட்டும், ஏதோ ஒரு வகையில் விஷுவல் நியூஸில் வரும், செய்தியில் வரும். ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா அந்த பரிசளிப்பு விழா நடந்துச்சு, அதுக்கப்புறம் அடுத்து ஏதோ ஒரு விழா வரும்போது, ஸோ இந்த கேப் இருக்குல்ல, பரிசளிப்பு விழா கூட பேசலையே. நீங்கள் பொது வெளியில் தோன்றது நான் சொல்கிறேன் சார். அதுதான் பொது வெளிக்கு வர்றது, இந்த தோன்றதெல்லாம் இப்போலாம் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு இல்லை. நீங்கள் ஒரு வீட்டில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டு பேசி அனுப்பிச்சிடலாம், அது மேட்ரு இல்லையே. நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்கள் என்ன கருத்தோட்டம், என்ன ஓட்டம், என்ன நீங்கள் இந்த சம்பவம் சம்மந்தம் என்ன சொல்கிறீங்க? நாளைக்கு தேர்தலுக்கு அந்த பிரச்சார காலங்களில் மட்டும்தான் எதிர்கட்சி எதிர்த்து ஆளுங்கட்சி எதிர்த்து பிரச்சாரம் பண்ணுவீங்களா? இப்போத்துலேருந்தே எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நீ பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குல்ல, அதெல்லாம் நான் பேச மாட்டேன்னா. ஏற்கனவே உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்ன்றாங்க, இப்போ அதோட ஹைடு அரசியலாக தான் இருக்குது, ஹைட் பாலிடிக்ஸ். அதை தாண்டி இப்போது ஜனநாயகன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகை மமிதா பைஜு அவங்க ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்காங்க. அடுத்து படம் பண்ண மாட்டீங்களா சார், ஜனநாயகம் தான் கடைசி படமானு கேட்டதுக்கு விஜய் சொன்னார், இல்லை 2026 எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வச்சு தான் நான் முடிவு பண்ணணும்னு சொன்னாதான் இப்போ அந்த தகவல் எல்லா செய்தி சேனல்லையும் பரவலாக்கப்பட்டிருக்கு. சொல்லுங்கள் சார். ஏன்னா இதுக்கு முன்னாடியே சில பத்திரிகையாளர்கள் விஜய் இப்போயே கதை கேட்டுருக்காரு, அடுத்த படத்தை நடிப்பார், அவர் 2000 கடைசி படம்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேங்க, விஜய் படம் நடிக்க போய் விடுவார்,
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், விஜய் படம் நடிக்க போயிடுவார். ஏன்னா அவர் எதிர்பார்ப்பு பெருசு. அவரை வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, சார் நீங்கள் முதலமைச்சர் ஆகிடுவீங்க அப்படின்னே சொல்கிறாங்க. ரசிகர்களையும் அப்படி தான் நம்ப வைக்கிறாங்க. கலா யதார்த்தன்றது அது இல்லை. கலா யதார்த்தம் தனியாக நின்னீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வாக்கு வாங்குவீங்க. அது பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு பாதகமாக அமையும், சில நேரம் எதிர்க்கட்சிக்கு பாதகமாக அமையும், அவ்வளோதான். அப்போ இந்த பிரச்சனை வந்து இவர் அந்த ஒரு 20%ஓ 15%ஓ வாங்குறாருன்னா அது அவருக்கு பெருசாக தெரியாது. நீங்கள் கமல்ஹாசனுக்கு 4% வந்தப்போ நகர்ப்புறங்களில் 12%, கிராமப்புறங்களில் 8% அவருக்கான செல்வாக்கு இருக்குதுன்னு அப்போ கணிச்சாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்கள் வருடம் பூரா உழைச்சிக்கிட்டு இருக்கிற இடதுசாரிகள் 2% மேலே தாண்ட முடியல. இப்போ தேமுதிக 1% கீழே இருக்குது. பாஜக 2021 அதே நேரத்தில் 2.62. இவர் அதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 4%, இவரும் சட்டசபை எலெக்ஷனில் 2.62. 2 பேரும் ஒரே அளவுக்கு இருந்தாங்க. இப்படி அண்ணாமலை கட்சியை ஒரு மாதிரி கொண்டு போனார், இவர் ஒரு மாதிரி கொண்டு போனார். இவர் பார்த்தா 11% கொண்டு போயிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா ஐக்கியமாயிட்டாங்க அந்த இதில். அப்போ அவருக்கு அந்த அருமை தெரியல. 4%ன்றது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு தெரியல. ஆனால் இவருக்கும் அதே மாதிரி இந்த 14%, 15%, 20% அது தெரியாது. இப்போ எப்படி முடிவெடுக்கிறாரு? பிறந்த நாள் விழான்றது உண்மையிலேயே ஜான் ஆரோக்கியசாமி கூட சொல்லியிருக்கலாம், சார் ஒரு விழா நடத்தலாம், இப்படி பண்ணலாம் சார்னு. இல்லை புஷி கூட ஆசைப்பட்டுருக்கலாம், சார் நான் மட்டும் பேச மாட்டேன், நான் வந்து இந்த இதை சேருக்கிறலாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசுங்க சார்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆதவர்ஜன் மட்டும் பேச விட்றாதீங்க சார்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் எதுவுமே கேட்கல, எதுவுமே பண்ணலையே. இல்லை இவருக்கே தோணியிருக்கணும் பிறந்தநாள் விழாவை. இல்லை சார், நீங்கள் சொன்ன விழா நடத்தலாம் பொது வெளியில் தோன்றி கை காட்டிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்கிறதான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்குது. இப்போ அது எதிர்கட்சிகள் தாண்டி அவங்க கட்சி தொண்டர்களே அதான் கேட்குறாங்க, அதான் விரும்புகிறாங்க. ஆனால் இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஒரு பொதுக்கூட்டம் போட்டு ஒரு எல்லாரையும் வரவேற்று, காலையில் எல்லாரையும் வரவேற்று எல்லார்ட்டையும் பரிசை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு தாவேகாவுடைய பொதுக்கூட்டம் அதில் கலந்துக்கிட்டு பேசுகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தால் அது வேறு லெவலு. ஆனால் எதுவுமே இவர்கள்ட்ட அந்த இதுவே இல்லை. அதனால் இவர்கள் வந்து நாளைக்கு எலெக்ஷனில் பர்சன்டேஜ் குறையும் பொழுது என்ன நடக்கும்னா, முதலமைச்சர் ஆகிடுவோம், ஜெயிச்சிருவோம் பெருசாக நினைக்கிறவங்க அந்த 10% 15% வரும்போது ஒரு மாதிரி எரிச்சலாக இருக்கும். இன்னும் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி. அன்றைக்கி இருக்குது புஷியானதுக்கு, இப்போல்லாம் இருக்காது, அப்போ இருக்குது. அப்போது என்ன பண்ணுவார், நான் வந்து அடுத்து 29 தானே, அது வரைக்கும் நான் என்ன பண்ண போகிறேன், நான் நடிக்க போகிறேன்ட்டு இப்போவே அட்லிகிட்டெல்லாம் கதை கேட்டதாக தகவல். அதனால் அவர் அந்த முடிவை தான் எடுப்பார். சார், இப்போ இந்த கிரவுண்ட் ரிப்போர்ட் இருக்குல்ல, நம்ம வந்து நம்ம கட்சி இந்த நிலைமையில் இருக்குது, வெளியே வந்தால் தான் அடுத்த 2026 சாதிக்க முடியும், இல்லை அந்த 15% தான் இப்போது வந்தால் 15% வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரியான கேள்வி, இந்த நாலேஜ் கண்டிப்பாக விஜய்கிட்ட விஜய்க்கு தெரியும்ல சார், இல்லை யாராவது எடுத்துராச்சும் போவாங்கல்ல? விஜய்க்கு தெரியாது. விஜய் தான் முதலமைச்சராகவும் நம்பிக்கிட்டு இருக்காரு சீரியஸாக. விஜய் மட்டும் இல்லை, விஜய் கூட இருக்கிறது இன்னும் சில பேர். ரோட்டில் இருக்க ஒரு சின்ன காமன் மேனு கூட தெரியுமே சார், இந்த ஒரு அரசு முதலமைச்சர் ஆகணும்னா இவ்வளோ விஷயங்கள் பண்ணணும், இவ்வளோ தாண்டி அதுக்கு அவங்களுக்கு அதை பற்றி தெரியணும்ல. நீங்கள் கலைஞர் சொல்லுவார், ஷெல்லுக்குள்ளே வச்சுக்கிட்டு பாதுகாக்கிற மாதிரி தான் பாதுகாக்க. கலைஞர் சொல்லுவார், அவர் போராடலாம் கூட்டம் கூடும், பயங்கரமாக கூடும், பொதுக்கூட்டம்லாம் கூட்டம் தள்ளும், தேர்தல் வந்தால் பார்த்தா ஓட்டே இருக்காது. அப்போ அங்கே வர்றது போகிறது ரயிலில் தான் பெரும்பாலும் போவார், ஃப்ளைட்டு போக மாட்டார். அப்போ அந்த ரயில்வே நிலையத்தில் ஒவ்வொரு இடத்துல நிற்கும் போது கூடுற கூட்டங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது, கூட்டம்லாம் வரதாங்க சரிங்க, ஓட்டாக வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு கலைஞர் கோச்சிக்குவார். அது அவருக்கு தெரியும், ஆனால் அவரே ஏமாறுறாரு, இந்த கூட்டம் வந்து நமக்கு வெற்றியை தேடி தரும்னு. இப்போ இவர்கள் எந்த பயிற்சியும் இல்லாதவங்க, இவர்கள் இந்த ரசிகர்கள் இந்த பேசுறது இது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு கருத்தை உருவாக்கிட்டாங்க. அவன் போயிட்டு யாருக்கு ஓட்டு போடுவீங்க, ரயிலில் போயிட்டு யாருக்கு போடுவீங்க, அந்த பொதுவாக நம்ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, யார் கேட்குறாங்கன்னு பார்ப்பாங்க. தாவேகாக்காரங்க தாவேகா போட்டுறேன்னு வாங்க, நாளைக்கே மைண்டு மறுபடியும் மாறிடும். திமுக கேட்டால் திமுக போடுறேன்னு வாங்க. குறிப்பிட்டு யாராவது சில பேர் தான் நான் இது பண்ணேன். இதுதான் மனநிலை. இதெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு படமாக போட்டுக்கிட்டு, அதான் சொல்கிறேன் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு இதில் சமூக வலைதளத்தில் போட்டுக்கிட்டு இதை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நான் கேள்விப்பட்டது ஒரு தலைவர், முக்கியமான தலைவர், நம்ம 32% ஓட்டு வச்சுருக்கோம், இன்னும் கொஞ்சம் தான் வர வேண்டியிருக்கு அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னும் சிலர் எப்படி நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னா, நம்ம கட்சி தான் உள்கட்டுமானத்துலேருந்து எல்லாத்துலேயும் பக்காவாக இருக்குது, மற்றவங்கள்ட்ட அது இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவர்கள் பயிற்சி இல்லாமல் ரேஸுக்கு போகிற மாதிரி எல்லாம், நீ யார், நீ என் பேர் சங்கிலி, நீ இன்னிலேருந்து கங்குலி, நான் யார் டேவிட்டு, இன்னில நீ திராவிட்டு,
இப்படி கொண்டு போய் சேர்க்குற மாதிரி பயிற்சி இல்லாமல் ஒரு ரேஸ் ஓடுற மாதிரி. அவர்கள் எல்லோருமே ஏற்கனவே ரேஸ் ஓட்டினவங்க, பயிற்சி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஓட்டினாலும் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரேஸில் எப்படி இதாகும்? பயிற்சி பெற்றவர்கள் அந்த இதை காமிப்பாங்க. இவர்கள் அப்போ தான் அவர்கள் பயிற்சின்றது என்னது? இப்போ கிரிக்கெட்டு போகிறாங்க, ஏன் பயிற்சி ஆட்டம், ஏன் ப்ராக்டிஸ், நெட் ப்ராக்டிஸ் எதுக்கு பண்ணுறாங்க? நீங்கள் பாலு எல்லாமே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது எல்லாமே. நீங்கள் எந்த நெட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கே மக்களை பார்க்குறீங்க? மக்களை பார்த்தா ஏதாவது எதிர்கேள்வி வரும், ஏதாவது புதுசாக கேட்டிருப்பான். பத்திரிகையாளர் பார்த்தா புதுசாக கேட்டிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் தேடுவீங்க, ஏதாவது சொல்லுவீங்க. அப்போ அரசியல் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பீங்க. எதுவுமே இல்லை, நான் இருக்கிற ஆள் மட்டும் வச்சுக்கிட்டு ஜெயிச்சிருவோம். எப்படி ஜெயிச்சிருவோம்பா? எப்படிங்க சொல்கிறீங்க? ஜெயிச்சிருவோம் விடு. இப்படி போனால் தேர்தல் அரசியல்ன்றது தேர்தல் பிரச்சாரம், தேர்தலில் வேட்புமனு தாக்கல், இந்த பிரச்சாரம், வேட்பாளர் தேர்வு, தேர்தலில் இவரோட போட்டி போடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் சந்திக்க போகிறீங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லேயே நீங்கள் எந்த முன்னறிப்பும் இல்லை, எங்கே இன்னும் அதே தான் பண்ணுறீங்க. இப்போ வெளியில் நடக்கிற விஷயங்களை தாண்டி கட்சிக்குள்ளேயும் வந்து எந்த வேலையும் வந்து எதுவுமே பெருசாக இல்லையே. மருத்துவர் அணி போட்டிருக்கு, இவ்வளோ நாள் பொறுத்து மருத்துவர் அணி. இப்போது நம்ம சொல்கிற இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, அதெல்லாம் நியமிக்கலையே. உங்களுக்கு ஒவ்வொருத்தர் நியமிக்கிறதுலையும் பிரச்சனை இருக்க. இவர் வெளியே தான் நேர்மை, ஏர்மை, கருமை. சார் மாவட்ட செயல் நியமனத்தில் வந்து புஷி ஆனந்த் மேடையில் தான் நேர்மை, ஏர்மை, கருமைன்றாரு. கட்சிக்காரனை கேட்டால் அப்படியே அடிக்க வரான். நேற்று கூட ஒருத்தர் செய்யாறு சேர்ந்தவர், இவர் ஆரணியில் போட்டிருக்காங்க, இவர் புஷி ஆனந்த் நெருக்கமான ஓப்பனாக சொல்கிறாங்க. அவரை யாராவது தடுக்க முடியுதா? ஏன்னா கூட வந்த எல்லாருக்கும் தெரியுது அவர் பேசுறது நியாயம், நம்ம மனசில் இருக்கிறத பேசுகிறான்ட்டு சும்மா கொஞ்சம் ஓரம்போன்றான், ஏய் உடியா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வராப்புல அவர். அவ்வளோ பேர் வராங்களே, அவங்கள யாராவது தடுக்கிறாங்களா? ஏன் தடுக்கலைன்னா தெரியுது அவங்களுக்கு. இப்போ பொதுவாகவே மண்ணின் மைந்தர்கள்னு வரும்பொழுது அது அப்படியே மைக்ரோ லெவலில் கொண்டு வந்தீங்கன்னா ஊர் லெவலில் வரும், சட்டமன்ற தொகுதி லெவலில் வரும். இவர் அந்த தொகுதியா, இவர் அந்த பகுதியா? ஒரு சட்டமன்ற தொகுதி உள்ள 4 பகுதி இருக்குன்னா இது அந்த பகுதியா? இந்த பகுதியில் கொண்டு வந்து அவரை போடுறாங்க, இப்படிலாம் வரும். அப்போ புஷி ஆனந்த் விளையாடின விளையாட்டு இருக்குல்ல, மாவட்ட செயல் நியமனத்தில் அந்த விளையாட்டுடைய பலனை தேர்தலில் தான் பார்ப்பாங்க. புரியுதா? அப்போ நீங்கள் யார் என்ன தகுதி அதெல்லாம் பார்க்கல. அதில் வந்து அவர் இல்லாத விளையாட்டுலாம் விளையாடிட்டார். இன்னொரு பக்கம் இவர் ஜான் வந்து அவர் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி பேசணும். ஏன்னா அவர் தான் வந்து விஜய் கூட நெருக்கமாக இருக்கார், இவர் தான் பொறுப்பேற்றுட்டு இருக்காரு. அப்போ பொறுப்பேற்றுட்டு தான் தேர்தலை நடத்தி தேர்தலை சந்தித்து வெற்றி பெறதுக்கான அசைன்மெண்ட் அவர் கொடுக்கப்பட்டிருக்கு. அக்ரிமெண்ட் போட்டு கண்டிஷன்ஸ்லாம் போட்டு சைன் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் வந்து எனக்கு என்னென்னு இதில் எல்லாம் விட்டு வச்சுருக்காரு. ஆனால் அவர் பங்குக்கு என்ன பண்ணுறாரு? முக்கியமான ஆட்கள் வராமல் இருக்கிறதுல பார்த்துக்கிறது. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஷோ காட்டுறதுக்கு சில பத்திரிகையாளர்களை கையில் வச்சுக்கிட்டு இப்போ தான் எல்லாம் என்ன துட்டு கொடுத்தா ஓகே, ஏதாவது செய்தியை பரப்பிட்டு அதில் பார்த்துங்கன்னு படம் காமிச்சிட்ருக்காரு. மொத்தத்தில் இவர்கள் யதார்த்தமாக தேர்தலை சந்திப்பதற்கான எந்தவித ஏற்பாடும் இல்லை. இன்னொரு பக்கம் இவர்கள் மேலே என்ன பிரச்சாரம்? பாஜகவுக்கு போயிடுவார். நான் பேசுகிற பலரும் அடித்து சொல்கிறாங்க, சார் நீங்கள் என்ன பாருங்கள் சார், நெருக்கத்தில் அவர் பாஜக போயிடுவார், 10 சீட்டு 20 சீட்டு. இன்னொரு தகவல், அவரை பாஜக கொண்டு வரதுக்கான அனைத்து வேலைகளும் அனைத்து பக்கத்திலிருந்தும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. அவர் எப்படியாச்சும் இந்த சைடு எப்படியாவது பாஜக பக்கம் கொண்டு வரணும்னு. ஏன்னா ஒருமுகப்படுத்திட்டா முடிஞ்சிச்சு கதை, திமுக கதை. அப்படி யோசிக்கிறாங்க. அப்போ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இவங்க இப்படி வீக்காக இருக்கிறாங்க. இதெல்லாம் இது பண்ணி விஜய் ஒரு நாள் சரிப்பா புஷி நாளைக்கு போய் எம்ஜிஆர் மாளிகை போகிறீங்க, அங்கே எடப்பாடி உட்காந்துருப்பார், சைன் பண்ணி 20 சீட்டு சைன் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னா என்ன பண்ணுவார் புஷி? தலைவா அவ்வளோதான். இப்படி கூட நடக்கலாம். அதனால் இவர்கள் ஒரு கட்சி நடத்தின ஆரம்பத்துலேருந்தே என்னோடய விமர்சனம் தான், ஒரு கட்சியை முறையாக நடத்துவதற்கு, ஒரு அரசியல் கட்சியை சும்மா கைப்பொண்ணுக்கு என்ன கண்ணாடி, ஊர் பூரா எல்லாம் எப்படி நடத்துகிறான்னு தெரியுது. அப்புறம் நீங்கள் அது கூட செய்யலைன்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி வர்ற வாய்ப்புகளையும் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களே. பிறந்தநாள் வாய்ப்பு இதெல்லாம் பெரிய, இல்லாட்டி பிறந்தநாளை ஒட்டி ஒரு 5 மண்டலத்தில் பெரிய அளவில் பொதுக்கூட்டம், அந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றில் புஷி கலந்துக்கிறது, ஒன்றில் ஆதவ அர்ஜுனா, ஒன்றில் நிர்மல்குமார், ஒன்றில் இவர், அந்த மாதிரி. ஆனால் பெரிய அளவுலாம் இல்லையே, சோஷியல் மீடியாவில் தான் பயங்கரமாக இருக்குது. இன்னொன்று இவர்கள் இன்னும் மன்ற வேலைகளை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நலத்திட்ட உதவிகள், டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறது, இப்படி தான் போகிறாங்களே தவிர அங்கேயும் அரசியல் பேச மாட்டேங்கிறாங்க. பெருசாக அவர் ஒன்றும் பேசலையா? பேசினாலும் என்ன பேசுகிறாரு? இப்படி 1000 ரூபா கொடுத்துட்டு இப்படி பிடிங்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா ஹெல்மெட் போடலன்னா துட்டை பிடிங்கிறாங்க. அது பார்த்தேன் சார். அது அவரு டாஸ்மார்க் ஒயின் ஷாப் அதை விமர்சனம் பண்ணி பேசுறாங்க, நியாயம் இருக்கு. ஃபைன் போடுறாங்கன்னா அது லா இருக்கு, ஹெல்மெட் போடலனா வயலேஷன். நீங்க அப்ப என்ன சொல்ல வர்றீங்க? ஹெல்மெட் போட வேணான்றீங்களா? லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டுன்னு சொல்றீங்களா?
ஒரு பொதுச் செயலாளராக இருக்கீங்கன்னா இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியாமல் நீங்க பேச 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அங்கே ஒயின் ஷாப்பில் டாஸ்மார்க்கில் பிடிக்கிறான்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு ஏங்க பெண்மணிகளோட நம்ம ஓட்டு சாதாரணமாக தானங்க சொல்கிறோம். நீ 1000 ரூபா இங்கே கொடுக்குற, அவன் 500 ரூபா சம்பாதிக்கிறான், 500 ரூபா கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறான், ஒயின் ஷாப் போகிறான், 300 ரூபா குடிக்கிறான், அந்த பாரில் அந்த சைட் டிஷ் அதுன்னு 400 ரூபாட்டு ஆயிடுது, 100 ரூபா கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறான். அப்போ 400 ரூபா ஒரு நாள்னா 12,000 ரூபா பிடிங்கிற, இப்படி போகுது. அதுக்கு டார்கெட் வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. மது விலக்குத்துறை வச்சுக்கிட்டு மது குடிக்காமல் இருக்கிறதுக்கும் 500 கடைகள்னு அதை இது பண்ணுறதுக்கான எந்த ஏற்பாடும் இல்லை. முழு மது விலக்கு. நேற்று கூட இவர் வைகோ பேசுகிறாருல்ல, எங்க ஓப்பனாக பேசுகிறாருங்க வைகோ. இவ்வளோ நாளாக சும்மா இருந்தோம், இன்றைக்கி மதுவால் அழிஞ்சிருக்காங்க, சின்ன பசங்க போதை பழக்கத்துக்கு ஆளாயிருக்காங்க, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் ஈஸியாக கிடைக்குதுன்னு நேற்று குற்றச்சாட்டு வெளியே ஆளுக்கள் வைக்கல, வைகோ வைக்கிறார். 500 கடைகளை மூடி இருக்கணும், 500 கடைகளை மூணு பண்ணியிருக்கணுன்றாரு. அப்போ அவருக்கு தெரியுது இல்லை, நீங்கள் அதை கடையை மூடுறத விட பூர்ண மது விலக்குன்றதை கூட நீங்கள் யோசிக்கணுன்றாரு. ஆனால் இவர் வந்து ஹெல்மெட் போடலினா பிடிக்கிறாங்க. அப்போ என்ன அரசியல்? இன்னொன்று ஒரு விஷயம், தாக்கப்பட்டாங்க அவங்க கட்சிக்காரங்க, எப்படி பேசணும்? இதற்கெல்லாம் முடிவு கட்டுவோம், உங்கள் அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம். பேசணுமா வேணாம்? நீங்கள் பேசினா தானே அவனுக்கு கொஞ்சம் தைரியம் வரும், அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். ரிப்போர்ட்டுங்க திருப்பி கேட்குறாங்க, யார் அப்புறமா திமுக தான் அப்படின்ட்டு ஓடுறாரு. அந்த இதை கூட ஒழுங்காக நின்று சொல்கிறதுக்கு இது இல்லை. உங்கள் கட்சி ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிறாங்க அவ்வளோ தைரியமாக டிவியில். பொதுச்செயலாளர் எப்போ பாருங்கள், நான் வேணால் இன்றைக்கி இல்லை நாளைக்கும் பாருங்கள், திமுகவை புஷி ஆனந்த் விமர்சித்து பேசுகிறாரா பாருங்கள். எங்கேயாவது விமர்சனம்னா இந்த மாதிரி இல்லை, இந்த ஹெல்மெட்டில் 1000 ரூபா குத்துப்படி அது இல்லை. நேரடியாக திமுகவை இந்த விஷயங்களில் முறைகேடுகள், ஆட்சியுடைய பிரச்சனை, தலைவர்களை விமர்சித்து ஏதாவது பேசுகிறா பாருங்க. பேசவே செய்தி தொடர்பாளர்கள் தான் பேசிகிட்டு இருக்காங்க, டிவி பேசுகிறாங்க. அவங்க நாளைக்கு இது பண்ணால் அவங்க எப்படி எங்கே போவாங்கன்னு தெரியாது, அது வேறு விஷயம். அவர்கள் வந்து கட்சியின் செய்தி தொடர்பாளர் இருந்தாலும் நீங்கள் பொதுச் செயலாளரோ தலைவரோ மற்றவங்க பேசுகிறது தான் அவங்களுக்கு கட்சியுடைய முகமாக குரலாக பார்க்கப்படும். இது சும்மா இந்த குழாயடி சண்டை தானே, நீ இப்படி பண்ணிட்டியா, நான் இப்படி பண்ணிட்டேனா அப்படின்னு கூட இவரும் சேர்ந்து நெறியாளர் சேர்ந்து சண்டை போட்டு இருப்பார். அதனால் அது யாரும் பார்க்குறதே கிடையாது. வேணால் அவங்களே கூட பார்த்துக்குவாங்க, அவங்களே கூட ஒரு நேரத்தில் போர் அடிச்சு மாற்றிக்குவாங்க. நீங்கள் அதனால தான் இவங்க டிஆர்பிலாம் ஒன்றும் இல்லாமல் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் ஒரு காலத்துலலாம் ரவி பெர்னாடு, அதிவீர பாண்டியன் இவர்களுடைய அந்த கேள்வி கணக்குகள் இதுக்கெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு மரியாதை இருந்தது. அந்த இது இப்போ எதுக்கு மரியாதை இருக்குது? திடீர்னு ஆதவ அர்ஜுனா வந்தால் அவர் திடீர்னு பேட்டி கொடுக்குறாரு, ஃபஸ்ட்டு பேட்டி கொடுக்குறாருன்னா அதை யாராக பார்க்குறாங்க. பிரசாந்த் கிஷோர் வந்தாருன்னா அவர் ஃபஸ்ட்டு பேட்டினா அதை பார்க்குறாங்க. அவ்வளோதான். இந்த குழாயடி சண்டை யாரும் பார்க்குறதே கிடையாது. அதுலேயும் இந்த செந்தில், இந்த 2-3 பேர் இருக்கிறாங்க, அப்படியே காதில் இதை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். நெறியாளர் வேறு நடுவில் பூந்து சண்டை போட்டுன்னு இருப்பார். அதனால் இதெல்லாம் வந்து கணக்கு வராது. பொதுச் செயலாளர் என்ன பேசுகிறார்? அதனால் இவர்கள் இந்த எலெக்ஷனை வந்து இவர்களுடைய ஆசிட் டெஸ்ட்டுன்றது உண்மையான ஒரு பெரிய கஷ்டமான இதை பார்க்க போகிறாங்க. அதை பற்றிய ஒரு பயமே இல்லாமல், அதாவது பரீட்சைக்கு படிக்காமையே நான் வந்து பாரு ஸ்டேட் ஃபஸ்ட்டு நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா படிக்கிற, ஒழுங்காக அதை பயிற்சி எடுக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வாத்தியாரே சொல்லிட்டாரு நீ நல்லா படிக்கிறேன்ட்டு, அப்படி போய்கிட்டு இருக்கிறாங்க. கண்டிப்பாக சார், பொறுத்து தான் எல்லாத்துக்கும் பதில் 2026 எலெக்ஷன் தான். இதை வச்சு தான் நம்ம எல்லா நேர்களும் பேசிகிட்டு இருக்கோம். நேரம் ஒதுக்கி பல தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான பெருமை. விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.